ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப சாஃப்டான கேக் புட்டிங் பண்ண போகிறோம். இந்த கேக் புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த அளவுக்குலாம் ரொம்ப பொருள்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரையை ஒரு தவாவில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். சீக்கிரமே ரெடி ஆகிடும் இந்த கேரமல். பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எந்த ட்ரேயில் நம்ம குக் பண்ணுறோமோ அந்த ட்ரேயில் ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதில் தான் ஊற்றிக்க போகிறேன். இதில் ஊற்றிட்டு உடனேவே நீங்கள் ஃபுல்லாக பரப்புற மாதிரி பண்ணிக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இது பண்ணுறதுக்குள்ளேயே கட்டி ஆகிடுச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணுறத கட்டியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கப் சர்க்கரை, 1 கப்பு திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையும் முட்டையும் அடித்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்படி வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த முட்டை வாசனைலாம் வராமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பால் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால். இப்போ புட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக கேக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சாக்கருவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை தான் நம்ம அடிக்க போகிறோம். இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு விஸ்க் வச்சும் அடிச்சிக்கலாம், இல்லைனா பீட்டர் இருந்ததுன்னா அடிச்சிக்கலாம். இப்போ பிரித்து எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். விஸ்க் வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். விஸ்க் இல்லாதவங்க விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டோம். இப்போ ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா திக்காக. அவ்வளோதான், நல்லா அடித்து விட்டாச்சு. அடுத்ததாக 1/2 கப்பு மைதா மாவும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு விட்டுக்கணும். இப்போ ஜலிச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது ரெடி பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால், முட்டை, சர்க்கரை கலந்து வச்சுருக்கீங்களா, அதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கேக்குக்கு மாவு நம்ம ரெடி பண்ண வச்சுருங்களா, அதையும் சேர்த்துக்கலாம்.
நல்லா புசு புசு புசுன்னு பொங்கி வருங்க இது. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அமுங்கிடும். இதை அப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதான் சரியான பதம். இப்போ வந்து இது ஆறட்டும். ஒரு கத்தி வச்சு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புட்டிங். பார்த்திங்கன்னா கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிப்பியை, திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேக் புட்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.